வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, பொன் எழில் பூத்தது புதுவானில் கதையின் 6வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பலவாறு யோசித்த மதிக்கு அகத்தியன் சொன்னதே நல்ல யோசனை என்று தோன்றிவிட்டது. தெளிவாக முடிவெடுத்த பின்தான் அவள் நேரத்தையே பார்க்க இரவு வெகு நேரம் ஆகிவிட்டிருந்தது. அப்போதைக்கு இருந்ததை சாப்பிட்டுவிட்டு அமைதியாக படுத்துவிட்டாள். மறுநாள் காலையிலேயே அகத்தியனுக்கு அழைத்தவள் தன் சம்மதத்தை கூற, ஆரியோ ஷியோர் மதி, பின்னால் எதுவும் பிரச்சனை செய்துவிடக்கூடாது. இது ஜஸ்ட் ஒரு கண் துடைப்பு மேரேஜ் தான். நீ படத்தில் நடிப்பது போல்தான் தெளிவாக இருக்கிறாய்தானே என அவன் மீண்டும் கேட்க, தெளிவாக இருக்கேன் சார், ஒரு குழப்பமும் இல்லை. நீங்கள் என்னை அனுப்பும்போது ஒரு வேலை மட்டும் வாங்கி கொடுங்க போதும் என்றாள் மதி. அவள் பதிலில் அவள் தெளிவாகத்தான் இருக்கிறாள் என அகத்தியனுக்கு புரிந்தது. ஓகே டன். உனக்கு இன்னும் எத்தனை நாள் இந்த படத்திற்கு ஷூட் இருக்கு? 1 வாரம் சார். வேறு ஏதாவது கமிட் ஆகி இருக்கையா? இல்லை சார், இப்போதான் ஒரு படம் கேட்டாங்க. குட், அதில் கமிட் ஆகாதே, இதை மட்டும் முடித்து கொடுத்து விடு. ஷூட்டிங் முடியும் அன்று எனக்கு கூப்பிடு, உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறேன். அவர்களிடம் உண்மை திருமணம் என்றுதான் சொல்லப் போகிறேன். அதற்கு தகுந்தாற்போல் நடந்து கொள். கிளியர் என அகத்தியன் முடிக்க அவளுக்கு சொல்ல எதுவும் இல்லாததால் சரி சார் என்றாள் மெதுவாக. முக்கியமாக இந்த சாரை விட்டுவிடு. இனி நாம் ஒன்றாக வெளியில் போக வேண்டி இருக்கலாம். அங்கே இப்படி கூப்பிட்டால் தேவையில்லாத கேள்விகள் வரும். அடுத்த முறை நான் உன்னை பார்க்கும்போது பெயர் சொல்லித்தான் கூப்பிட வேண்டும் என அவன் அழுத்தமாக கூற அவளுக்கும் அவன் சொல்வது சரி என்று பட்டது. சரி சார், பழகிக் கொள்கிறேன் என அவள் கூறிவிட அவனும் ஃபோனை வைத்து விட்டான். சொன்னது போலவே 1 வாரத்தில் ஷூட்டிங் முடிந்ததும் அகத்தியனுக்கு அழைத்தாள் மதி. அவனும் மறுநாள் வருவதாக கூறினான். அடுத்த நாள் காலையிலேயே அகத்தியன் மதியை அழைத்து போக வந்துவிட்டான். காரில் வரும்போது தன் குடும்பம் பற்றி அவளிடம் சொல்லிக்கொண்டே வந்தான். வீட்டில் என் மகன் கதிர், என் அப்பா, என் தங்கை சரண்யா மட்டும்தான் மதி. மற்றபடி வேலையாட்கள் தான். இப்போதைக்கு கதிரை பார்த்து கொள்ள ஒருவனை வைத்திருக்கிறேன். ஆனால் அவனுடன் கதிர் கொஞ்சமும் ஒட்ட மாட்டேன் என்கிறான். உன்னுடன் ஒட்டி விடுவான் என்று நம்புகிறேன். எப்படியேனும் அவனை உன்னை ஏற்றுக்கொள்ள வைப்பது உன் பொறுப்பு. சரி சார். இல்லை இல்லை அகத்தியன் வேகமாக அவள் திருத்தி கொள்ள அவளை பார்த்து மெலிதாக சிரித்தான் அகத்தியன். இதுதான் முதல் முறை அவன் சிரித்து அவள் பார்ப்பது. சிரித்தால் எத்தனை அழகாக இருக்கிறான். முடிந்தால் இவனை சிரிக்க வைக்க வேண்டும் என தன்னை அறியாமல் நினைத்து கொண்டாள் மதி. வீட்டில் அனைவரிடமும் அவளை அறிமுகப்படுத்தியவன். ஷூட்டிங்கில் பழகினோம், பிடித்து விட்டது. நல்ல பெண், ஏழை குடும்பம், அவளுக்கு யாரும் இல்லை என பொதுவாக கூற, உனக்கு பிடித்திருந்தால் சரிதான்பா என்று விட்டார் கனகராஜ். சரண்யா மதியை ஆராய்ச்சியாக பார்க்க மதியோ அவள் கையில் இருந்த சிறுவனை தான் பார்த்தாள். கதிர்குட்டியா, என்னிடம் வருவானா? மதி ஆசையாக கேட்க சரண்யா குழந்தையை அவளிடம் நீட்டினாள். அதிசயமாக மதி கையில் கதிர் அழவே இல்லை. சரண்யாவிடம் இருந்தது போலவே பாந்தமாக மதியிடமும் பொருந்தி கொண்டான். அதை அனைவருமே அதிசயமாக பார்க்க மதியோ குழந்தை பெறாமலே அந்த நொடி தாய்மையை முழுதாக உணர்ந்தாள். நீ படிக்கிறையா சரண்யாமா என அவளிடமும் மதி கேட்க, ஆமாங்க அண்ணி என்றாள் அவள் சற்றே யோசித்து. அண்ணி என்றே கூப்பிடு சரண்யா, அதுதானே முறை என மதி சிறு புன்னகையுடன் கூற சரண்யாவும் சிரித்து தலையாட்டி கொண்டாள். கதிர்குட்டி, சாப்பிட்டீங்களா? தூக்கம் வருதா உங்களுக்கு என அவள் குழந்தையை கொஞ்ச அவளை வித்தியாசமாக பார்த்தாலும் கதிர் அவளை விட்டு இறங்கவோ விலகவோ இல்லை. பொதுவாக அவர்கள் குடும்ப நபர்கள் தவிர யார் தூக்கினாலும் அழுது ஆர்ப்பாட்டம் செய்துவிடும் குழந்தை இன்று மதியிடம் அமைதியாக இருந்தது அனைவருக்குமே ஆச்சரியமாகத்தான் இருந்தது. வீட்டை சுற்றி காட்டவா மதி என அகத்தியன் கேட்க, பார்க்கலாம் அகத்தியன் என்றவள் கதிரை தூக்கி கொண்டே அவனுடன் நடந்தாள். வந்துடுறேன் என கனகராஜ் சரண்யாவிடம் சொல்லிவிட்டு மதியுடன் நகர்ந்தான் அகத்தியன். நல்ல பெண்ணாகத்தான் தெரிகிறாள் இல்லையா சரண்யாமா என கனகராஜ் மகளிடம் கேட்க, ஆமாப்பா, நல்லவங்களாத்தான் தெரிகிறாங்க. அண்ணா அதிகம் வசதி இல்லை என்பது போல் சொன்னானே, பணத்திமிர் கண்டிப்பாக இருக்காது. இனியாவது அண்ணா நல்லா இருந்தால் சரிதான்பா என்றாள் சரண்யா.
அகத்தியன் தன் வீடு முழுவதும் அவளுக்கு சுற்றி காட்ட கடைசியாக முதல் நல பால்கனியில் வந்து இருவரும் நின்றனர். ரொம்ப பெரிய வீடு அகத்தியன் உங்களுடையது என மதி கூற, பணக்கார வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு எதுவும் கலாட்டா செய்துவிட மாட்டாயே என்றான் அகத்தியன் ஒரு மாதிரி குரலில். அவன் கூற்றில் அதுவரை இருந்த இதம் மறைந்து அவனை அதிர்ச்சியுடன் பார்த்தாள் மதி. அவன் பார்வை இன்னமும் சந்தேகத்துடன் தான் அவள் மேல் படிந்திருந்தது. இவன் மாறப்போவதில்லை என புரிய, அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் அகத்தியன். எனக்கும் இப்போதைக்கு பாதுகாப்பு வேண்டும், அவ்வளவுதான். நீங்கள் போக சொல்லும்போது கண்டிப்பாக போய்விடுவேன் என அவள் அழுத்தமாக கூறியதும் தான் அவன் முகம் கொஞ்சம் தெளிந்தது. அகத்தியன் அதிகம் தாமதிக்கவில்லை. அடுத்த 2வது வாரத்திலேயே திருமணத்தை வைத்து விட்டான். பெரிதாக எந்த கூட்டமும் இல்லாமல் கோவிலில் குடும்பம், நெருங்கிய நண்பர்கள் என்று மட்டும் அழைத்து ஏற்பாடு செய்திருந்தான். மீடியாவுக்கு மட்டும் ஏற்கனவே சொல்லிவிட்டான். அவர்களும் திருமணத்தை வீடியோ எடுக்க வந்து விடுவார்கள் என்று அவனுக்கு தெரியும். மதி வீட்டை காலி செய்வது ஒன்றும் பெரிய வேலையாக இருக்கவில்லை. திருமணத்திற்கு முந்தைய நாளே அவள் அத்தியாவசிய பொருட்களை மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த வீட்டை காலி செய்து விட்டான் அகத்தியன். மதி திருமணத்திற்கு முந்தைய நாளே அகத்தியன் வீட்டில்தான் தங்கினாள். மறுநாள் திருமணத்திற்கு மதியை சரண்யாதான் தயார் செய்தாள். நீ அழகாக மேக்கப் எல்லாம் போடுகிறாய் சரண்யாமா, வித்தியாசமாக தெரிந்த தன்னையே கண்ணாடியில் ஆச்சரியமாக பார்த்து கொண்டு மதி கூற, இதெல்லாம் சாதா மேக்கப் தான் அண்ணி என்றாள் சரண்யா. இல்லைடா, எனக்கு படத்தில் மட்டும்தான் இது போலெல்லாம் போடுவாங்க. எனக்கு இதில் பலதுக்கு பெயர் கூட தெரியாது. வீட்டில் வெறும் பவுடர் தான் மென்மையாக கூறிய மதியை பார்த்து மெலிதாக சிரித்தாள் சரண்யா. அனைவரும் வீட்டில் இருந்து கிளம்பி கோவிலுக்கு சென்றனர். அகத்தியன், மதி, கதிர் மூவரும் ஒரு காரில் வந்தனர். கதிரை மதிதான் தூக்கி வைத்திருந்தாள். அன்று போலவே இன்றும் அவன் மதியிடம் அமைதியாகத்தான் இருந்தான். அவள் கழுத்தில் இருந்த செயினை பிடித்து அவன் சுற்றி சுற்றி பார்க்க, கதிர் குட்டிக்கு இது பிடிச்சிருக்கா? கதிருக்கு இதே போல் ஒன்று வாங்குவோமா என குழந்தையை கொஞ்சிக் கொண்டே வந்தாள் மதி. அவர்கள் இருவரையும் ஒரு முறை திரும்பி பார்த்து கொண்ட அகத்தியன் அமைதியாக காரை ஓட்டினான். மதியின் கண்கள் அவன் மீதும் கள்ளத்தனமாக படத்தான் செய்தது. பட்டு வேஷ்டி சட்டையில் அவளை விட 2 மடங்கு உயரத்தில் கம்பீரமாக இருந்தவனை அடிக்கடி அவள் கண்கள் தனக்குள் நிரப்பிக்கொள்ள தவறவில்லை. வில்லியம்ஸ் ஒரு முக்கிய வேலையாக வெளியூர் சென்றிருந்ததால் அவன் இவர்கள் திருமணத்தில் கலந்து கொள்ளவில்லை. மற்றபடி மதி பக்கம் இருந்து அவள் தந்தை, நண்பர் என கிருஷ்ணமூர்த்தியும் அவர் மனைவியும் மட்டும் வந்திருந்தனர். அகத்தியன் குடும்பம் அவனது சில நண்பர்கள் மற்றும் மீடியா என சொற்ப ஆட்களுடன் மிக அழகாக நடந்தது அவர்கள் திருமணம். அகத்தியன் எந்த உணர்வுமற்ற தாலி கட்ட மதியோ அதை மனமுவந்து ஏற்றுக்கொண்டாள். அவளை பொறுத்தவரை அவள் திருமணம் என்பது இது மட்டும்தானே. ஐ லவ் யூ அகத்தியன் என அவனை பார்த்து அவள் மனதிற்குள்ளேயே கூறிக்கொள்ள, அவள் பார்வையில் வித்தியாசம் உணர்ந்து என்ன என்பது போல் ஒற்றை புருவம் உயர்த்தினான் அகத்தியன். அதில் உள்ளுக்குள் நாக்கை கடித்து கொண்டவள் வேகமாக மறுப்பாக தலையசைத்துவிட்டு குனிந்து கொண்டாள். திருமணம் முடிந்த கையோடு தாங்கள் காதலித்து திருமணம் செய்து கொண்டிருக்கிறோம் என மீடியாவுக்கு பொதுவாக கூறியவன் இதற்கு மேல் தொந்தரவு செய்யாதீங்க என்று கேட்டுக்கொண்டு கிளம்பிவிட்டான். அங்கு திருமணத்திற்கென்று ஏற்பாடு செய்திருந்த உணவை மட்டும் எடுத்துக்கொண்டு அனைவரும் கிளம்பிவிட்டனர். வந்தது போலவே தான் மீண்டும் வீட்டுக்கும் சென்றனர். ஆனால் மதிக்குத்தான் ஏதோ புதிதாக வெட்கம் வந்து ஒட்டி கொண்டது போல் இருந்தது. மனம் கவர்ந்தவனின் கை பிடித்த மகிழ்ச்சி போல் அவள் முகம் லேசாக சிவந்தே இருந்தது. அகத்தியன் அதையெல்லாம் கவனிக்கவே இல்லை. வீட்டில் சரண்யா ஆரத்தி எடுத்து அவர்களை அழைத்து வந்தாள். வீட்டில் இருந்த சாமி ரூமில் மதி விளக்கேற்ற அதற்கு மேல் அவளை தன் அறைக்கு அழைத்து வந்து விட்டான் அகத்தியன். அவள் உடைகள் நிறைந்த பை அங்குதான் இருந்தது. இதை கபோர்டில் அடுக்கிக் கொள் மதி, உனக்கென்று ஒரு இடம் ஒதுக்கி இருக்கிறேன். இனி நீ இந்த அறையில்தான் இருக்கணும். முதலில் ட்ரெஸ் மாற்றிக்கோ, நான் வெளியே இருக்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் என அகத்தியன் கூற, மறுத்து கூற ஒன்றுமே இல்லாததால் அவள் மாற்று உடை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டாள். அவள் வந்ததும் அவனும் உடை மாற்றிக்கொண்டு கட்டிலில் படுத்து விட்டான். இங்கேயே படுமதி, உன் பக்கம் நான் வரமாட்டேன் என அகத்தியன் சுலபமாக கூற அவளுக்குத்தான் சங்கடமாக இருந்தது. மெதுவாக வந்து படுத்தவளுக்கு சுத்தமாக தூக்கமே வரவில்லை. அகத்தியன் படுத்த சில நிமிடங்களிலேயே தூங்கிவிட மதி அமைதியாக எழுந்து வெளியே வந்து விட்டாள்.
கீழே சரண்யா கதிருடன் விளையாண்டு கொண்டிருப்பதை பார்த்தவள் நேராக அங்கே வந்து விட்டாள். மதியை பார்த்ததும், ரெஸ்ட் எடுக்கவில்லையா அண்ணி என சரண்யா கேட்க, தூக்கம் வரவில்லை சரண்யாம்மா, அதான் வந்து விட்டேன் என்றாள் மதி. அதே நேரம் ராஜு குழந்தைக்கு பால் கலந்து எடுத்து வந்தான். அதை வாங்கி கொண்ட சரண்யா கதிருக்கு கொடுக்க முயல, சிறுவனோ எப்போதும் போல் குடிக்காமல் கலாட்டா செய்தான். நான் கொடுத்து பார்க்கவா சரண்யாம்மா என்று கேட்டுக்கொண்டே மதி கை நீட்ட, மதியிடம் கதிரை கொடுத்தாள் சரண்யா. குழந்தையை வாங்கி வாகாக வைத்து கொண்ட மதி, கதிர் குட்டி குட் பாயாம், சமத்து பாப்பா, அழகா பால் குடிப்பானாம் என ஏதேதோ கொஞ்சி கொஞ்சி ஊட்ட, அவள் முகத்தை பார்த்து கொண்டே கதிரும் அமைதியாக பாலை குடித்து முடித்து விட்டான். அதை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தாள் சரண்யா. பரவாயில்ல அண்ணி, எங்களையெல்லாம் ஒரு வழி செய்து விடுவான், உங்களிடம் அழகா குடிச்சிட்டானே. சரண்யா கூற்றில் மெலிதாக சிரித்து கொண்ட மதி குழந்தையை தூக்கி மெதுவாக தட்டி கொடுத்தாள். அவள் தோளில் சாய்ந்து கொண்ட கதிர் கண்களை மூடிக்கொள்ள, தூக்கம் வருது போல அண்ணி என்றாள் சரண்யா. அப்போதுதான் மதியும் சிறுவனை கவனித்தாள். ரூமில் அவனுக்கு தனியா தொட்டில் இருக்கண்ணி, தூங்க வச்சு அதில் விட்டுடுங்க, அமைதியா தூங்கிடுவான் என சரண்யா கூற, ரூமுக்கு போக வேண்டும் என்றதுமே அங்கு அகத்தியன் இருப்பானே என்றுதான் அவளுக்கு உறுத்தியது. சரண்யா முன் எதுவும் காண்பித்து கொள்ள முடியாது என்பதால், சரி சரண்யாம்மா என்று விட்டு கதிருடன் எழுந்து விட்டாள் மதி. அவர்கள் அறைக்கு அவள் வந்தபோது அகத்தியன் எழுந்து அமர்ந்திருந்தான். அவளை பார்த்ததுமே, எங்கே போனாய் என அவன் கேட்க, ஒரு நொடி அவன் அழுத்தமான குரலில் திடுக்கிட்டு பின் சுதாரித்து பதில் கூறினாள் மதி. தூக்கம் வரல, கதிருடன் இருக்கலாம் என்று போனேன், இப்போ இவன் தூங்குகிறான், அதான் தூங்க வைக்க தூக்கி வந்தேன் மெதுவாக மதி கூறி முடிக்க, ஆ வை என்றதோடு மீண்டும் தன் போனில் குனிந்து கொண்டான் அகத்தியன். அப்பா, மனிதர் கொஞ்சம் சாதாரணமாக பேசக்கூடாதா, படபடத்து போகிறது என மனதிற்குள் புலம்பிக் கொண்டவள் கீழே அமர்ந்து குழந்தையை மடியில் போட்டு தட்டி கொடுத்தாள். அவள் செய்கையை ஒரு மாதிரி பார்த்து கொண்ட அகத்தியன் குழந்தை தூங்கும் வரை ஒன்றும் பேசவில்லை. கதிர் தூங்கியதும் அவனை மதி தொட்டிலில் விட்டுவிட்டு நிமிர, மேலேயே உட்காரு, நீ நல்லவளாக காமித்துக் கொள்வதற்காக கீழே அமர்ந்து எழுந்தால் நீ எழுந்து கொள்ளும் போது கதிர் விழித்துவிட வாய்ப்பிருக்கிறது. அவனை பார்த்து கொள்வதுதான் உன் முக்கிய வேலை, அதை ஒழுங்காக செய்தால் போதுமானது. அவள் முகத்தை பார்த்து அழுத்தமாக கூறிவிட்டு அகத்தியன் சென்று விட்டான். மதிக்குத்தான் அவன் சொன்னது தலைக்கு ஏறவே சில நிமிடங்கள் பிடித்தது. ஒருவாறு அவன் சொல்ல வந்தது புரிந்தாலும் சாதாரண ஒரு செயலுக்கு இத்தனை பேச்சு தேவையா என்றுதான் அவளுக்கு தோன்றியது. இவரிடம் நல்ல பெயர் வாங்கி தனக்கு என்ன கிடைக்கப் போகிறது என சலிப்புடன் நினைத்து கொண்டவள் பெட்டில் அவன் இல்லாததால் நிம்மதியாக படுத்து விட்டாள். அதையும் அகத்தியன் பார்த்துவிட்டு சென்றதை அவள் அறியவில்லை. இரவு முதலிரவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க மதிக்குத்தான் பயமாக இருந்தது. இதெல்லாம் எதற்கு? அவன் சொன்னது என்ன, இப்போது செய்து கொண்டிருப்பது என்ன? ஒருவித பயத்துடனே அவள் அறைக்கு செல்ல, அவள் பயம் உணர்ந்து அகத்தியனே முதலில் பேசினான். ரொம்ப பதறாதே மதி, இதெல்லாம் செய்யாவிட்டால் அப்பா சரண்யாவுக்கு சந்தேகம் வரும், அவர்களுக்காகத்தான் இந்த ஏற்பாடு என அவன் கூறவும் தான் அவளுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. தென் இப்போதும் தூங்காமல் வீட்டை சுற்றப் போகிறாயா என அகத்தியன் கேட்க, இப்போது மதி புரியாமல் விழித்தாள். நான் இருக்கும்போது கட்டிலில் படுக்கக்கூடாது என்று வைத்து கொண்டால் நீ தினமும் இரவு சிவராத்திரி தான் கொண்டாடணும் நக்கலாக அவன் கூறியதும் அவளுக்கு மெதுவாக புரிந்தது. உனக்கு ஏற்கனவே சொல்லிவிட்டேன் மதி, உன் அருகிலெல்லாம் நான் வரமாட்டேன். தேவையில்லாமல் பயந்து கொண்டிருக்காமல் கதிர் தொட்டில் பக்கத்தில் படு. அவன் இரவில் அழுதால் எழுந்து கொள்ள இதுதான் சுலபமாக இருக்கும். தேவையில்லாத டிராமாக்கள் எல்லாம் வேண்டாம் தெளிவாக அகத்தியன் கூற, ஆ என வேறு வழி இல்லாமல் முனகி வைத்தாள் மதி. ரைட், இப்போதாவது தூங்கு என்று விட்டு அவன் படுத்துவிட அவளும் அமைதியாக படுத்து விட்டாள். விடியற் காலையில் எழுந்ததில் அதற்கு மேல் தாமதிக்க முடியாமல் அவளுக்கும் தூக்கம் வந்துவிட்டது. அவள் உறங்கியதும் அவளை ஒரு முறை பார்த்து கொண்ட அகத்தியன் தானும் கண் அயர்ந்து விட்டான். மறுநாள் காலை மதி முதல் ஆளாக எழுந்து கீழே வந்து விட்டாள். இரவு சரண்யாவுடன் படுத்திருந்த கதிர் காலையிலேயே எழுந்து அவளை ஒரு வழி செய்து கொண்டிருந்தான். அவன் அழுகை சத்தத்தில் மதி நேராக அவள் அறைக்குத்தான் சென்றாள். என்ன சரண்யாம்மா, ஏன் இப்படி அழுகிறான் என கேட்டுக்கொண்டே அவள் கதிரை வாங்கி கொள்ள, பாதி தூக்கத்தில் எழுந்துட்ட அண்ணே, அதான் ஒரே அழுகை என்றாள் சரண்யா.
மதி கையில் வந்ததும் கதிரின் அழுகை கொஞ்சம் குறைய அவனை மீண்டும் தூங்க வைத்து விட்டாள் மதி. என்ன சரண்யா அம்மா, ஏன் இப்படி அழுகிறான் என கேட்டுக்கொண்டே அவள் கதிரை வாங்கி கொள்ள, பாதி தூக்கத்தில் எழுந்துட்டா அண்ணி, அதான் ஒரே அழுகை என்றாள் சரண்யா. மதி கையில் வந்ததும் கதிரின் அழுகை கொஞ்சம் குறைய அவனை மீண்டும் தூங்க வைத்து விட்டாள் மதி. அடுத்து என்ன செய்வதென்று புரியாமல் அவள் சமையல் அறைக்குள் செல்ல, அவளுக்கும் அகத்தியனுக்குமான காஃபியை அவளிடமே கொடுத்தார் சமையல் ஆள். அதை மறுக்க முடியாமல் வாங்கி கொண்டவள் சிறு பயத்துடனே தான் அவர்கள் அறைக்கு வந்தாள். அவள் பயந்தது போல்தான் நடக்கவும் செய்தது. அவள் காஃபி எடுத்து வந்ததை பார்த்ததுமே அகத்தியனின் முகம் சுருங்கிவிட்டது. இதெல்லாம் நீ ஏன் செய்கிறாய் மதி? நீ என் மனைவி இல்லை என்று எத்தனை முறை சொல்வது என அவன் காய்ந்து தள்ள, கொஞ்சம் கோபப்படாமல் கேளுங்களேன் என்றாள் மதி மெதுவாக. அவள் குரலில் இருந்த சலிப்பில் அவளை முகம் சுருங்க பார்த்தான் அகத்தியன். வேலைக்காரங்க கொடுத்தாங்க அகத்தியன், அவங்களிடம் வேண்டாம் என்று சொன்னால் சந்தேகம் வராதா? அதான் எடுத்து வந்தேன். நீங்க தானே சொன்னீங்க வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது என்று. நிதானமாக அவள் கூறி முடிக்க, நீ தெளிவாக இருந்தால் சரிதான் என அப்போதும் கொட்டிவிட்டே சென்றான் அகத்தியன். சிறிது நேரத்தில் அனைவரும் காலை உணவை முடிக்க அலுவலகம் கிளம்பும் முன் வரவேற்பறையில் அமர்ந்திருந்த மதியிடம் வந்த அகத்தியன், வரேன் மதிமா என மெதுவாக அவள் கன்னத்தில் தட்டிவிட்டு செல்ல, அவளுக்குத்தான் அவன் செயலில் உள்ளுக்குள் பெரிதாக ஆட்டம் கண்டது. சிறிது நேரம் முன்பு வரை காய்ந்து தள்ளியவன் திடீரென இப்படி நடந்து கொண்டால் அவளும் என்னதான் செய்வாள்? மற்றவர்களுக்காக தான் செய்கிறான் என்று புரிந்ததுதான். ஆனால் மனம் அவள் பேச்சை கேட்காமல் கணவனின் செயலை ரசித்து அவளை படுத்தி எடுத்தது. நாட்கள் அதன் போக்கில் சாதாரணமாக சென்று கொண்டிருந்தது. அகத்தியன் திருமணத்திற்கு மறுநாளில் இருந்தே அலுவலகம் செல்ல தொடங்கி இருந்தான். மதிக்கும் கதிருடனே நேரம் சரியாக இருந்தது. கதிர் மதியுடன் நன்றாக ஒட்டி கொள்ள அவளும் குழந்தைதான் உலகம் என்றே இருக்க தொடங்கிவிட்டாள். ஒரு முறை அகத்தியன் கூட மதியிடம் கேட்டான், கதிர் உன்னிடம் நன்றாக ஒட்டி கொண்டான் போலையே? ஆமா அகத்தியன், நன்றாக ஒட்டி கொண்டான், அடம் பிடிப்பதே இல்லை. என்ன மந்திரம் போட்டாய்? சிரிக்காமல் அகத்தியன் கேட்க, பாசம்தான் என்றாள் மதி பட்டென. அவள் பதிலில் தன்னை அறியாமல் அவன் லேசாக புன்னகைக்க, அதில் அவள் மனம் எப்போதும் போல் தாளம் தப்பி துடித்தது. கதிர் உன்னிடம் ஒட்டுவது நல்ல விஷயம்தான், நன்றாக பார்த்துக்கொள். அவனுக்கு விவரம் தெரியும் வரை அவனுக்கு ஒரு குறையும் இருக்கக்கூடாது. அதற்கு மேல் நான் பார்த்து கொள்வேன். இதை சொல்லி காட்டாவிட்டால் இவனுக்கு தூக்கமே வராது போல இருக்கும். கொஞ்ச நாளில் மனதிற்குள்ளாவது இவனை காதலித்து கொள்ளலாம் என்று பார்த்தால் அதற்கும் விடமாட்டேன் என்கிறான். சரியான முசுடு. அவள் பாட்டுக்கு மனதில் கோபமும் சலிப்புமாக புலம்பிக் கொண்டிருக்க, என்ன பார்க்கிறாய் என்ற அகத்தியனின் குரல் அவளை கலைத்தது. அதில் திடுக்கிட்டு போனவள் அதை அவனிடம் காட்டிக்கொள்ளாமல், ஒன்றும் இல்லையே, நீங்க சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் கதிரை நான் நன்றாகவே பார்த்து கொள்வேன் என மென்மையாக கூற, குட் என்று விட்டு சென்று விட்டான் அகத்தியன். வீட்டில் வெறுமனே குழந்தையை மட்டும் பார்த்து கொண்டிருப்பது மதிக்கு ரொம்பவும் போர் அடித்தது. கதிர் தூங்கும் நேரங்களில் அவளுக்கு செய்ய ஒரு வேலையும் இருக்கவில்லை. பெரிய வீடு, உண்ண உணவு, உடுத்த உடை என அனைத்தும் அவளுக்கு அங்கு கிடைக்கிறது. நல்ல ட்ரெஸ்ஸாக போட வேண்டும் என அகத்தியன்தான் பல சுடிதார் சாரி எல்லாம் எடுத்து கொண்டிருந்தான். இத்தனையும் மோசியிலேயே வாங்குகிறோமோ என அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சங்கடமாக இருந்தது. மனைவி என்றால் உரிமை இருக்கிறது, வேலைக்காரிக்கு இது அதிகம்தானே. தானும் ஏதாவது செய்ய வேண்டும் என தோன்றிவிட அவளுக்கு நன்றாக தெரிந்த சமையலை தேர்ந்தெடுத்து கொண்டாள் மதி. அன்று காலையிலேயே கனகராஜிடம் வந்தவள், மாமா நான் சமைக்கட்டுமா? கதிரும் தூங்கிட்டான், போர் அடிக்குது என கேட்க, செய்யமா, இதெல்லாம் என்னிடம் கேட்கணுமா என்றார் அவர். வேலையாட்களுடன் சேர்ந்து கொண்டு அன்று மதிய சமையல் அவள்தான் செய்தாள். அதை சாப்பிட்ட கனகராஜும் வெகுவாக மருமகளை பாராட்டினார். உன் கை பக்குவம் ரொம்பவும் நன்றாக இருக்கிறதுமா, நல்ல டேஸ்ட் என்று கூறிக்கொண்டே அவர் சாப்பிட்டதில் அவளுக்கும் நிறைவாக இருந்தது. மாலை வந்த சரண்யாவிற்கு தனியாக மதி கட்லெட் செய்து கொடுக்க, வாவ், வீட்டிலேயே கட்லெட்டா, கலக்கிட்டீங்க அண்ணி என்று பெரிதாக மகிழ்ந்து கொண்டே சாப்பிட்டாள் சரண்யா. நல்லா சமைப்பீங்களா, சூப்பராக இருக்கே சாப்பிட்டு கொண்டே சரண்யா கேட்க, ஓரளவு வரும் சரண்யாம்மா, வீட்டில் நானும் அப்பாவும் மட்டும்தானே, நாங்களே தான் சமைத்து சாப்பிட்டு கொள்வோம், அதுதான் சுலபமாக வந்து விட்டது என்றாள் மதி. அண்ணி நான் ஒன்று கேட்கவா? சிறு தயக்கத்துடன் சரண்யா கேட்க, சொல்லுடா
என்றாள் மதி. உங்கள் காதல் கதை சொல்லுங்களேன் அண்ணி. அண்ணாவை எப்படி உங்களுக்கு பிடித்தது? அண்ணா கொஞ்சம் இறுக்கமாகவே இருப்பாரே, எப்படி? மெதுவாக சரண்யா கேட்க, என் பக்கம் மட்டும் சொல்கிறேன் சரண்யாம்மா, அவர் பக்கம் அவரிடம்தான் கேட்க வேண்டும் என்ற மதி தொடர்ந்து பேசினாள். உங்க அண்ணாவை முதலில் என் படத்தின் ஷூட்டிங்கில் தான் பார்த்தேன் சரண்யா. முதல் நாளே எனக்கு அவர் நல்லதுதான் செய்தார் என்றவள் அன்று நடந்ததை கூறினாள். தொடர்ந்து நான் பார்த்த எல்லா சமயமும் எந்த அலட்டலும் இல்லாமல் அவர் செய்த நன்மைகள் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது சரண்யாமா. உன் அண்ணா ஒரு பலாப்பழம்தான். வெளியில் கரடு முரடாக தெரிந்தாலும் மனதிற்குள் ரொம்பவும் நல்லவர். அவரை யாருக்குத்தான் பிடிக்காது? தன் மனதில் இருந்த காதலை அழகாக மதி கூறி முடித்த போது அவர்கள் கல்யாணத்தின் மேல் லேசாக சரண்யாக்கு இருந்த சந்தேகம் கூட காணாமல் போயிருந்தது. மதி கண்களிலும் குரலிலும் தெரிந்த உண்மையான நேசம் சரண்யாவுக்கு புரிந்தது. சூப்பர் அண்ணி, அண்ணாவை இத்தனை தூரம் புரிந்து வைத்திருக்கும் நீங்க தான் அவருக்கு ஏத்த ஜோடி அண்ணி என சரண்யா மனதார கூற மதியும் மென்மையாக சிரித்தாள். இரவு உணவுக்குத்தான் அகத்தியன் வீட்டிற்கு வந்தான். அவனுக்கு உணவை பரிமாறிய மதி, எப்படி இருக்குன்னு பாருங்க அகத்தியன் என கூற, புதிதாக பார்க்க என்ன இருக்கிறது என்றான் அவன் புரியாமல். இன்று நான் தான் சமைத்தேன் அகத்தியன், உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்க என மதி கூறவும் அவளை ஒரு மாதிரி பார்த்தவன் மற்றவர்கள் இருந்ததால் அப்போது எதுவும் பேசவில்லை. உணவை சாப்பிட்டுவிட்டு நல்லா இருக்கு என பொதுவாக கூறியவன் வேகமாக உணவை முடித்து கொண்டு எழுந்து விட்டான். மதியும் உணவை முடித்து கொண்டு வந்து கதிரை தூங்க வைக்கும் வரை அகத்தியன் எதுவும் பேசவில்லை. கதிர் தூங்கியதும், இங்கே வா மதி என அகத்தியன் அழைக்க அவன் அமர்ந்திருந்த சோஃபாவில் சென்று மதியும் அமர்ந்தாள். உன் போக்கே சரியில்லையே அவளை அளந்து கொண்டே அகத்தியன் கூற, என்ன என்றாள் அவள் ஒன்றும் புரியாமல். கதிரை பார்த்து கொள்வதுதான் உன் வேலை என்று தெளிவாக எத்தனையோ முறை சொல்லிவிட்டேன். சமையல் அறையில் உனக்கு என்ன வேலை? எதை பிடிக்க முயற்சிக்கிறாய்? முகம் சுருங்க கேட்டவனை பார்த்தவளுக்கு ஐயோ என்றிருந்தது. எல்லாவற்றிலும் குறை கண்டுபிடிக்க வேண்டுமா என்றுதான் அவளுக்கு தோன்றியது. கதிரை பார்த்து கொள்வதில் நான் எந்த குறையும் வைக்கவில்லை அகத்தியன். அவன் தூங்கும் நேரங்களில் சும்மாவே அமர்ந்திருக்க முடியவில்லை. எனக்கு தெரிந்த ஒரே விஷயம் சமையல். அதான் அதை செய்தேன். சும்மாவே உட்கார்ந்து ஓசி சாப்பாடு சாப்பிட ஒரு வேலைக்காரியாக எனக்கும் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அவன் ஆசைப்பட்டது போல்தான் அவள் பதில் கூறினாள். அப்படித்தான் அவள் நினைத்து கொண்டாள். ஆனால் அவனோ அடுத்த படிக்கு சென்றான். உன்னை யார் சும்மா வேலை செய்ய சொன்னது? உனக்கு மாதா மாதம் சம்பளம் உண்டு, வெயிட் என்றவன் எழுந்து சென்று தன் பர்ஸை எடுத்து வந்தான். அதில் இருந்த ஒரு கார்டை எடுத்து அவளிடம் கொடுத்தவன், இது உனக்கான கார்டு. இதில் மாதா மாதம் 1ஆம் தேதி உனக்கான சம்பளம் வரும் என அசால்ட்டாக கூறிக்கொண்டே அவள் கையில் கார்டை வைக்க அதை வெறுமையாக பார்த்தவளுக்கு அழுகையை உள் இழுத்து கொள்வது பெரும் போராட்டமாக இருந்தது. மனதளவில் கூட கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விடாமல் செய்கிறானே என அவளுக்கு ஆற்றாமையாக இருந்தது. அவன் இடத்தில் இருந்து அவன் செய்யும் அனைத்துமே சரிதான். காதல் கொண்ட அவள் மனது தவைத்து துடிப்பது அவளுக்கு மட்டும்தானே தெரியும். முயன்ற அழுகையை விழுங்கி கொண்டவள் அவனை சாதாரணமாக நிமிர்ந்து பார்த்தாள். இந்த சம்பளம் எல்லாம் இருக்கட்டும் அகத்தியன், எனக்கு பொழுது போக வேண்டும் இல்லையா? அதற்காக செய்கிறேனே. வேண்டுமானால் இதற்கும் சேர்த்து சம்பளம் தருவதாக நினைத்து கொள்ளுங்கள் என மதி வெறுமையாக கூற, சமைத்தேதான் தீருவாயா என்றான் அவன். பொழுது போக மட்டும்தான் அகத்தியன், எப்படியும் சில வருடங்கள் இருக்கத்தானே போகிறேன். அதுவரை இப்படி ரோபோ போலவே வாழ முடியுமா? சில விஷயங்களாவது விடுங்களேன். மெதுவாக கேட்டவளை சில நொடிகள் யோசனையாக பார்த்தான் அகத்தியன். போச்சு, மறுக்கு போகிறார் என அவள் யோசிக்கும் போதே, சரி செய் என்று முடித்து விட்டான் அவன். வில்லியம்ஸ் அன்றுதான் ஊரில் இருந்து வந்திருந்தான். வந்ததுமே அகத்தியனை பார்க்க வந்து விட்டான். சாரி அகத்தியா, தப்பான நேரத்தில் சரியாக வேலை வந்துவிட்டது என அவன் மன்னிப்பு கேட்க, தட்ஸ் ஓகே வில்லி, நீ ஒன்றும் என் கல்யாணத்தை மிஸ் பண்ணவில்லை. அது ஜஸ்ட் ஒரு ஷூட்டிங் மாதிரி தான். மற்றபடி அந்த பெண் என் வீட்டில் என் குழந்தையை பார்த்து கொள்ளும் வேலைதான் செய்கிறாள் என்றான் அகத்தியன் தெளிவாக. அப்போ ஓகேடா என வில்லியம்ஸ் முடித்துவிட இருவரும் வேறு பொதுவான விஷயங்கள் தான் அதற்கு மேல் பேசிக் கொண்டிருந்தனர். அன்று இரவும் அகத்தியன் வில்லியம்ஸுடன் பாருக்கு சென்று விட்டான். குடித்துவிட்டு அவன் வீட்டுக்கு வந்தபோது நள்ளிரவு ஆகிவிட்டது. திருமணமான நாளில் இருந்து அன்றுதான் அகத்தியன் அத்தனை தாமதமாக வந்ததால் அவனுக்காக விழித்து கொண்டு காத்திருந்தாள் மதி. அகத்தியன் அறைக்குள் நுழைந்ததுமே சோஃபாவில் அமர்ந்திருந்த மதி, வந்துட்டீங்களா அகத்தியன்?
ஏன் இவ்வளவு நேரம் என கேட்டுக்கொண்டே எழுந்து அவனை நோக்கி வர, வாட்? என்னை கேள்வி கேட்கும் வேலையெல்லாம் வைத்து கொள்ளாதே. அண்ட் எனக்காக நீ விழித்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. காட் இட்? அழுத்தமாக அகத்தியன் கூற, அவனை குழப்பத்துடன் பார்த்த மதி, குடிச்சிருக்கீங்களா என்றாள். எஸ், சோ வாட்? போய் தூங்கு என்று விட்டு அகத்தியன் சென்று விட, இந்த பழக்கமெல்லாம் தேவையா என்ற கவலையுடன் சென்று படுத்தாள் மதி. உடனடியாக ஏதாவது பேசினால் நிச்சயம் அகத்தியன் கத்துவான் என்று அவளுக்கு தெரியும். அதான் பொறுமையாக பார்த்து கொள்வோம் என அமைதியாக படுத்து விட்டாள். மறுநாள் வில்லியம்ஸ் அகத்தியன் வீட்டுக்கு வந்திருந்தான். அவனும் அகத்தியனும் சேர்ந்து வெளியே போவதாக இருந்ததால் அகத்தியனை அழைத்து போக வந்திருந்தான். மதி இருவருக்கும் காஃபி கலந்து கொண்டு வந்து கொடுத்த போது இருவருக்கும் அறிமுகம் செய்து வைத்தான் அகத்தியன். இவன் என் ஃப்ரெண்ட் வில்லியம்ஸ், இவள் மதியழகி என அகத்தியன் அறிமுகப்படுத்த, ஹாய் என கை நீட்டினான் வில்லியம்ஸ். வணக்கம் என்று கை கூப்பிவிட்டு மதி சென்று விட, கல்ச்சர் என வில்லியம்ஸ் முனகி கொண்டதை அகத்தியன் கவனிக்கவில்லை. கதிரை அகத்தியன் தூக்கி வர வில்லியம்ஸும் அவனுடன் சிறிது நேரம் விளையாண்டு கொண்டிருந்தான். கதிரையும் தூக்கி போவோமா அகத்தியா? பக்கத்தில் தானே போகிறோம், நான் அவனை வச்சுக்கிறேன் என வில்லியம்ஸ் கூற, ஓகே வில்லி என்றவன், மதி இவனுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் மாற்றிவிடேன் என மனைவியிடம் கூற, அவளும் குழந்தைக்கு ட்ரெஸ் மாற்றி கொண்டு வந்து அகத்தியனிடம் கொடுத்தாள். குழந்தையை வைத்து கொண்டு ரொம்ப சுத்தாதீங்க அகத்தியன், உடம்பு கொத்துக்காது என அவள் கூற, ஷோர் நான் பார்த்துக்கிறேன் என்று விட்டு மகனுடன் கிளம்பினான் அகத்தியன். கிளம்பும் முன் வில்லியம்ஸ் ஒரு நொடி அதிகமாக மதியை கவனித்ததை யாருமே கவனிக்கவில்லை. அன்று அதிசயமாக அகத்தியன் வீட்டில் இருந்தான். காலையில் எழுந்ததுமே மதி கொடுத்த காஃபியை வாங்கி கொண்டவன், இன்று நாம் வெளியே போகிறோம் மதி, கிளம்பு என கூற, எங்கே அகத்தியன் என்றாள் அவள் புரியாமல். திருமணமான இத்தனை மாதங்களில் அவன் அவளை எங்குமே அழைத்து சென்றதில்லையே. திடீரென கூப்பிட்டால் அவள் குழம்பாமல் என்ன செய்ய முடியும்? சும்மா மால் வரை போய்விட்டு வருவோம், கதிரை வெளியில் கூட்டிட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சே, நீயும் வா, கணவன் மனைவி என்று ஒரு முறை சொன்னால் பத்தாது, வெளியில் எங்காவது நம்மை மற்றவர்கள் பார்த்தால் தானே நம்புவார்கள். அவனுக்கு தேவையானதை மட்டும்தான் அவன் யோசித்தான். அவனுக்கு என்று ஒரு மனம் இருக்கும் என்ற எண்ணமே அவனுக்கு வரவில்லை போல. அவளுக்கு உள்ளுக்குள் வலித்தாலும் வெளியில் எதையும் காண்பித்து கொள்ளவில்லை. அவனுடன் இருக்கும் நேரமே போதும் என நினைத்து கொண்டவள் அந்த நொடிகளை மட்டும் அனுபவித்து கொள்ள வேண்டும் என்ற முடிவுடன் கிளம்பினாள். மூவரும் கிளம்பி பக்கத்தில் இருக்கும் மாலுக்கு வந்தனர். அகத்தியன் முதலில் குழந்தைகள் விளையாடும் இடத்துக்குத்தான் அழைத்து சென்றான். ஒரு பெரிய இடம் முழுவதும் பந்துகள் நிரப்பப்பட்டிருக்க அதை பார்த்ததுமே அதற்குள் கதிரை அழைத்து செல்லவா என்றாள் மதி உற்சாகமாக. அவன் விளையாடப் போகிறானா இல்லை நீ விளையாடப் போகிறாயா கிண்டலாக அகத்தியன் கேட்க, எனக்கும் இந்த இடமெல்லாம் படத்தில் பார்க்கும்போது ஆசையாக இருக்கும் அகத்தியன், உள்ளே போய் பார்க்கிறேனே ப்ளீஸ். சிறு பிள்ளை போல் கேட்டவள் முகத்தில் இருந்த உண்மையான ஆசையை கவனித்தவன், போ என முடித்து கொள்ள அவளும் கதிரை தூக்கி கொண்டு அதற்குள் சென்று விட்டாள். உள்ளே சென்றதுமே அங்கிருந்த சிறு குழந்தைகளுடன் கதிர் விளையாடத் தொடங்கிவிட மதியும் ஆசையாக அந்த இடத்தை மலர்ந்த புன்னகையுடன் சுற்றி பார்த்து கொண்டிருந்தாள். அங்கேயே இருந்த சின்ன பிளாஸ்டிக் சறுக்கு மரத்தில் அவள் கதிரை அமர வைக்க அவன் அதையும் சந்தோஷமாக விளையாண்டான். அந்த ஒரு இடத்துடன் நிற்காமல் அங்கு குழந்தைகளுக்காக இருந்த பெரிய சறுக்கு மரம், சின்னதாக ஊஞ்சல் போல் இருந்த இடம், குழந்தையை அமர வைத்து சுற்றுவது, வெவ்வேறு மிருகங்கள் போல் குதிரை, யானை என குழந்தை அமர்ந்து விளையாடுவது போல் இருந்த அனைத்திலும் அவனை விளையாட வைத்தாள் மதி. தாயும் மகனும் தனி உலகில் மூழ்கிவிட அகத்தியனும் அவர்களை எந்த தொந்தரவும் செய்யவில்லை. ஒரு பக்கம் அமைதியாக நின்றிருந்தவன் அவர்கள் இருவரையும் தான் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். இருவருக்குமே விளையாட்டை முடித்து கொண்டு வரும் எண்ணமே இருந்தது போல் தெரியவில்லை. அவள் பாட்டுக்கு விளையாண்டு கொண்டே இருக்க அகத்தியன் தான் வந்து அவர்களை நிறுத்தினான். போதுமதி போகலாம் என அகத்தியன் கூற கிளம்ப மனம் இல்லாவிட்டாலும் அவனை கோபப்படுத்த விரும்பாமல் அவள் கிளம்பி விட்டாள். அடுத்து அவன் அவர்களை தியேட்டருக்கு அழைத்து செல்ல, படத்துக்கு போகிறோமா அகத்தியன் என கேட்டாள் மதி. வா என அவன் அவளை அழைத்து செல்ல என்ன படம் என்று கூட கேட்காமல் உள்ளே சென்று அமர்ந்து விட்டாள். படத்தின் பெயரை பார்த்த போதுதான் அவளுக்கு பெரும் அதிர்ச்சி. ஆம், அது அவள் நடித்திருந்த படம், அவள் முதலாக நடித்த படம், அநேகமாக கடைசி படமும் கூட. என் படம்தானே என இன்னமும் சந்தேகம் தெளியாமல் அவள் கேட்க, உன் படமே தான், மிஸ் பண்ணாமல் பாரு என்றான் அகத்தியன்.
அதை கொஞ்சம் சிரித்து கொண்டு சொன்னால்தான் என்னவாம் என நினைத்து கொண்டாலும் கணவன் இதை ஞாபகம் வைத்து அழைத்து வந்ததே அவளுக்கு பெரிய விஷயமாக இருந்தது. அவள் நடித்த படம் எப்போது வருகிறது என்று தெரிந்து வைத்திருக்கவில்லை. என்னதான் அகத்தியன் தயாரித்த படம்தான் என்றாலும் அவளை அழைத்து வர வேண்டிய அவசியமில்லையே. நீங்க நல்லவர்தான் அகத்தியன் என தனக்குள்ளேயே கூறிக்கொண்டவள் படத்தில் கவனத்தை செலுத்தினாள். பாதி படம் ஓடிக்கொண்டிருக்கும் போதே திடீரென கதிர் அழத் தொடங்கினான். அவன் சிணுங்கத் தொடங்கியதுமே மதி கவனம் அவன் புறம் திரும்ப அகத்தியன் கதிரை தூக்கி கொண்டான். நீ படத்தை பார், நான் இவனை பார்த்து கொள்கிறேன் என அகத்தியன் கூற, இல்லை அகத்தியன், அவனுக்கு தூக்கம் வந்துருச்சு, ரொம்ப அழப்போறான், நானே சமாதானம் செய்கிறேன் என கை நீட்டினாள் மதி. அதெல்லாம் நான் பார்த்துக்கிற மதி, நீதான் உன் போர்ஷன் வரும், வந்ததே அதற்காகத்தான், அதை பார் என்றவன் அதற்கு மேல் அமராமல் மகனை தூக்கி கொண்டு எழுந்து சென்று விட்டான். மீண்டும் அவன் உள்ளே வந்தபோது கதிர் நன்றாக தூங்கி இருந்தான். அவன் வந்ததும் கதிரை வாங்கி அணைப்பாக வைத்து கொள்ள அதற்கு மேல் படம் முடியும் வரை அவன் எழுந்து கொள்ளவில்லை. சரியாக படம் முடிந்ததும் கதிரும் எழுந்துவிட மூவரும் சாப்பிட வந்தனர். மதிக்கு என்ன வேண்டும் என அகத்தியன் கேட்க, உங்களுக்கு வாங்குவதே எனக்கும் வாங்குங்க அகத்தியன் என்றவள் குழந்தைக்கு தனியாக ஒரு பாக்ஸில் வைத்து எடுத்து வந்திருந்த பால் சாதத்தை அவனுக்கு ஊட்டத் தொடங்கிவிட்டாள். அகத்தியன் சென்று இருவருக்கும் உணவு வாங்கி வர குழந்தைக்கு ஊட்டிக்கொண்டே மதியும் சாப்பிட்டாள். நன்றாக நடித்திருந்தாய் திடீரென அகத்தியன் கூற அவனை நிமிர்ந்து பார்த்த மதி, சுமாராத்தான் நடித்திருந்தேன் அகத்தியன், எனக்கே தெரியும், முதல் படம் என்று நிறைய படபடப்பு, சில சீன்ஸ் தான் என்பதால் தப்பித்தது என்றாள் சிறு புன்னகையுடன். முதல் படத்துக்கு இதுவே பெரிது, போக போக நன்றாக வரும். அச்சோ, போதும் போதும், இனி நடிப்பெல்லாம் வேண்டாம், நீங்க தான் வேலை வாங்கி தருவதாக சொன்னீங்களே, தருவீங்க தானே? அவள் கேள்வியில் அவளை ஒரு மாதிரி பார்த்தவன் பார்ப்போம் என்று மட்டும் கூற அவனை புரியாமல் பார்த்தாள் மதி. பார்ப்போம் என்றால் என்னை தெருவில் நிறுத்திவிட மாட்டீங்களே? உண்மையான பயத்துடன் அவள் கேட்டதில் அவன் முகம் மேலும் இறுகியது போல் இருந்தது. பிரிவை பற்றி உனக்கு இப்போது பேசியே ஆக வேண்டுமா? அதை அப்போது பார்ப்போம், இருக்கும் வரை இங்கே இருக்கும் வேலையை ஒழுங்காக பார். வார்த்தைகளை அவன் கடிந்து துப்பியதில் அவளுக்கும் ஒன்றும் புரியவில்லை. அதைத்தானே செய்து கொண்டிருக்கிறேன் என அவள் முனக, தெரிகிறது உனக்கு கதிர் மேல் பாசமெல்லாம் இல்லை இல்லையா? வாங்கும் சம்பளத்துக்குத்தான் இந்த சாப்பாட்டை கூட ஊட்டுகிறாய் என்றான் அவன் கடுப்புடன். ஐயோ, அப்படி இல்லை. மெதுவாகத்தான் தான் சொன்ன வார்த்தைகள் தவறாக போய்விட்டது என்று மதிக்கு உரைத்தது. வேறு எப்படி? இன்னமும் விடாமல் அகத்தியன் கேட்க, நீங்க கணவர் இல்லை என்பதெல்லாம் சரிதான், அதுக்காக கதிர் மேல் நான் வைத்திருக்கும் பாசத்தை கேள்விக்குறியாக்காதீங்க. என்றைக்கானாலும் அவன் எனக்கு மகன்தான். என் மகனுக்கு நான் செய்ய நீங்க ஒரு பணமும் தர வேண்டாம். நான் உங்களிடம் பணம் கேட்டேனாக்கும். படபடவென அவள் பொறிந்துவிட, குட் என ஒரே வார்த்தையில் முடித்துவிட்டு அகத்தியன் எழுந்து சென்று விட்டான். சரியான குழப்பத்துக்கு பிறந்தவர். கொஞ்சமாவது புரிவது போல் பேசுகிறாரா? தொண்டை தண்ணி வற்ற பேசினால் வெறும் குட்டாம். இதை என்னவென்று எடுத்துக்கொள்வது? எப்போதும் போல் தனக்குள்ளேயே புலம்பிக் கொண்டு தானும் கதிரை தூக்கி கொண்டு எழுந்தாள் மதி. இருவரும் கை அலம்பி வந்து அகத்தியனுடன் இணைந்து கொண்டனர். அவர்கள் மாலில் இருந்து கிளம்பும் முன் யாரோ இருவர் வந்து அவர்களை வழிமறித்தனர். ஹாய் அகத்தியன் சார், நாங்கள் யூடியூப் சேனலில் இருந்து வரோம், ஒரு குட்டி பேட்டி சார் ப்ளீஸ் என அவன் கெஞ்சலாக கேட்க, ஜஸ்ட் 5 minutes என்று விட்டு ஃபுட் கோர்ட்டில் இருந்த சேரிலேயே அமர்ந்தான் அகத்தியன். எப்படி இருக்கீங்க சார், மேரேஜ் லைஃப் எப்படி போகுது என அவன் கேட்க, ரொம்ப அழகாக போகுது, பார்த்தால் தெரியவில்லையா? இன்று கூட மதி நடித்த படம் பார்க்கத்தான் வந்தோம் என அவன் கூறியதில் முகத்தில் எதுவும் காட்டாமல் இருப்பது மதிக்கே பெரும் பாடாக இருந்தது. அப்போது இவர் தனக்காக வரவில்லையா? இப்படி வெளியில் காண்பித்து கொள்ளத்தான் அழைத்து வந்தாரா? கிளம்பும்போது அவன் சொன்னதும் சேர்ந்து இப்போது அவள் காதில் ஒலித்தது. கொஞ்ச நேரத்தில் முட்டாள்தனமாக ஆசைப்பட்டுவிட்ட தன் மனதையே தான் அவள் நொந்து கொண்டாள். கணவனை பற்றி தெரிந்தும் எதுவும் ஆசைப்பட்டிருக்க கூடாது. எல்லாம் அவள் ஆசை கொண்ட மனதின் ஆசையால் வந்த வினை. மேடம், படம் எப்படி இருந்தது என அவளிடம் அடுத்த கேள்வி வர அதில் ஒருவாறு சுதாரித்தவள் நல்லா இருந்தது என மெதுவாக கூறி வைத்தாள். தொடர்ந்து நடிப்பாங்களா மேடம்? சார், அவங்க இஷ்டம்தான். ஏன் கல்யாணத்தை கிராண்டாக செய்யவில்லை சார்? அது பர்சனல் காரணம். போதும், நாங்கள் கிளம்ப வேண்டும் என முடித்து கொண்டு எழுந்த அகத்தியன் மதியை பார்க்க அவளும் அவன் பார்வை உணர்ந்து பின்னாலேயே எழுந்தாள்.
தேங்க்ஸ் சார் என்றவனிடம் சிறு புன்னகையுடன் விடை பெற்று அவர்கள் கிளம்பினர். காரில் வந்து ஏறியதும் அகத்தியன் புறம் திரும்பிய மதி, வெளியில் நாம் நன்றாக வாழ்கிறோம் என காண்பித்து கொள்ளத்தான் கூட்டிட்டு வந்தீங்களா என மனம் கேட்காமல் கேட்டுவிட்டாள். உனக்காகவும் யோசித்தேன் என சொல்லிவிட மாட்டானா என்ற நப்பாசையில் நான் கேட்டாள். அவனோ அசராமல் அஃப்கோர்ஸ் என தோளை குலுக்க, கேள்வி கேட்ட தன்னைத்தான் அவள் நொந்து கொண்டாள். அன்று அகத்தியன் அலுவலகத்தில் வேலையை பார்த்து கொண்டிருந்த போது வான்மதி அவனை பார்க்க வந்திருந்தாள். கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தவள், உங்களிடம் கொஞ்சம் பேசணும் மகே என்று கூற, அவளை எரிச்சலுடன் பார்த்தவன், யாரை கேட்டு உள்ளே வந்தாய்? ஜஸ்ட் அவுட் என்றான் கோபமாக. ப்ளீஸ் அகி, ஒரு 5 மினிட்ஸ் என்றவள் அவன் பதிலை எதிர்பாராமல் அமர்ந்து விட்டாள். இன்னும் அவள் என்ன செய்தாலும் கண்டுகொள்ளாமல் விடும் அகத்தியன் என்றே நினைத்து விட்டாள் போல். ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போலையே அகி எடுத்ததுமே அவள் நக்கலாக கேட்க, அஃப்கோர்ஸ் நான் ஏன் கஷ்டப்படணும் என்றான் அவனும் குறையாத நக்கலுடன். கொஞ்சமும் என் ஞாபகம் உங்களுக்கு இல்லையா அகி? ஏதோ முட்டாள்தனமான கோபத்தில் போய்விட்டேன். அதுக்காக இப்படி உடனடியாக வேறு கல்யாணம் செய்து அந்த பெண்ணை என்னை ஒதுக்கி வைக்கணுமா? நீங்க எப்படியும் மனதார அந்த பெண்ணை கல்யாணம் செய்திருக்க மாட்டீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். அவளை அனுப்பிவிடுங்க அகி, நாம் முன்பு போல் சேர்ந்து சந்தோஷமாக வாழலாம் வேகமாக அவள் கூற, எழுந்திர என்று கூறிக்கொண்டே அவனும் எழுந்து வர, எதுவும் நல்லதாக பேசத்தான் வருகிறான் என்று நினைத்து வான்மதியும் எழுந்து நின்றாள். அவள் எதிரில் வந்து நின்றவன் யோசிக்காமல் அவளை ஓங்கி அறைந்து விட்டான். மதி உன்னை போல் இல்லைடி, அவள் என் உயிர். உன்னை போன்ற ஒரு சாபத்தை தொடர்ந்து எனக்கு கிடைத்த வரம் அவள். அவளை என்னை விட்டு விட்டு பிரிப்பது போல் இன்னும் ஒரு வார்த்தை பேசினால் கூட கொன்று போட்டு விடுவேன், பார்த்துக்கொள். அடி வாங்காமல் சாகாமல் வெளியே போ என அவன் கர்ஜிக்க, அவனது அதீத கோபத்தை முதல் முறை இத்தனை தூரம் பார்த்தவள் விட்டால் கொன்று விடவும் தயங்காத நிலையில் நிற்பவனிடம் பேச பயந்து வேகமாக ஓடிவிட்டாள். அவள் செல்வதை இகழ்ச்சியுடன் பார்த்தவன் ஆழ்ந்த மூச்செடுத்து தன்னை நிலைப்படுத்தி கொண்டு வந்து அமர்ந்து வேலையை பார்த்தான். முந்தைய நாள் இரவு வெகுநேரம் விழித்திருந்ததால் அன்று காலையில் கதிர் வழக்கம் போல் எழுந்து கொள்ளவில்லை. அவன் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்ததால் மதி கீழே வந்துவிட்டாள். காலை உணவை முதலில் கனகராஜும் சரண்யாவும் முடித்திருக்க, அடுத்து வந்த அகத்தியனுக்கு பரிமாறிய மதி தானும் அமர்ந்து உண்டாள். அவள் 2 வாய் கூட சாப்பிட்டிருக்க மாட்டாள். அதற்குள் கதிர் அழும் சத்தம் கேட்டுவிட்டது. அவன் குரலில் அவள் எழுந்து கொள்ள போக, நீங்க இருங்க அண்ணே, அவனை நான் தூக்கிட்டு வரேன் என்று விட்டு சரண்யா சென்று விட்டாள். கதிரோ கண் விழிக்கும் போதே மா மா என அவளைத்தான் தேடினான். கீழே வந்த பின்பும் அவன் மதியை கண்டுவிட்டு அம்மா என அழுகையை நிறுத்தாமல் தொடர, சாப்பிட்டு கொண்டே அவனை வாங்கி கொண்டாள் மதி. இருக்கட்டுமே அண்ணே என சரண்யா கூற, நான் வைத்து கொள்கிறேன்டா, இல்லை என்றால் அழுது கொண்டே இருப்பான். உனக்கு காலேஜுக்கு நேரமாகிறதே, நீ கிளம்பு என மதி கூறிவிட, உண்மையாகவே நேரமாகிவிட்டதால் சரண்யா கிளம்ப சென்று விட்டாள். ஒரு கையால் கதிரை பிடித்து கொண்ட மதி ஒரு கையால் சாப்பிட, கதிர் இன்னமும் அவளை தூக்க சொல்லி அழுது கொண்டிருந்தான். இருடா, சாப்பிட்டு விட்டு வருகிறேன் என மெதுவாக மதி கூற, ஆமாம் ஆமாம், நீ உட்கார்ந்து வக்கணையாக சாப்பிடத்தான் உன்னை சம்பளம் கொடுத்து கூட்டி வந்தேன் பார். கதிரை பார்ப்பதை விட உனக்கு உன் பசிதான் பெரிதாக போய்விட்டதா? எல்லோரும் ஒரே போல் சுயநலவாதிகள் தான் போல. முதலில் கதிரை பார்க்க வேண்டும் மதி, அவனுக்கு பின்தான் அனைத்துமே. கோபமும் அழுத்தமுமாக திடீரென வந்து விழுந்த கணவனின் வார்த்தைகள் அவளுக்கு சுருக்கென்று குறி மாறாமல் நெஞ்சில் தைத்தது. சில நாட்களாக சற்றே இளக்கமாக இருந்தவன் இன்று மீண்டும் அவளை வேலைக்காரி என்று நினைவுபடுத்துகிறான். அவன் முரண்பாடுகளுடன் போராடுவது அவளுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. அவன் வார்த்தைகள் ஏற்படுத்திய வலியில் பாதி சாப்பாட்டுடன் அவள் எழுந்து விட்டாள். சாரி அகத்தியன், தப்புதான் என மெதுவாக முனகியவள் தட்டை எடுத்துக்கொண்டு குழந்தையையும் தூக்கி கொண்டு வேகமாக சென்று விட்டாள். தன் தட்டை அப்படியே போட்டு விட்டவள் கலங்கி இருந்த கண்களை துடைத்து கொண்டு மகனை சமாதானம் செய்தாள். மதி எழுந்து சென்றதும் அகத்தியனும் அதற்கு மேல் சாப்பிடவில்லை. சிறிது நேரம் வெறுமையாக அமர்ந்திருந்தவன் தன் மீதே தோன்றிய எரிச்சலுடன் எழுந்து சென்று விட்டான். தன் தட்டை போடும்போது மனைவியும் அப்படியே சாப்பாட்டை வைத்துவிட்டு சென்றிருப்பது தெரிய அவன் முகம் வெகுவாக இறுகி போயிற்று. கையை அலம்பிக்கொண்டு அவன் வந்தபோது மதி கதிருக்குத்தான் பால் கொடுத்து கொண்டிருந்தாள். இதை ஒரு 5 நிமிடம் கழித்து செய்திருக்கப் போகிறாள். அதற்குள் ஏதேதோ பேசி, சை
என எரிச்சலுடன் மேசையில் குத்திவிட்டு கிளம்பி சென்றான் அகத்தியன். ஏற்கனவே ஒரு துரோகத்தால் பாதிக்கப்பட்டிருந்த அவன் மனம் அனைத்தையும் தவறாகத்தான் பார்த்து தொலைத்தது. அலுவலகம் செல்ல கிளம்பி வந்தவன், மதி, ஒரு நிமிடம் வா என்று விட்டு வாசல் பக்கம் செல்ல, அவளும் கதிரை கனகராஜிடம் கொடுத்துவிட்டு கணவனிடம் வந்தாள். வாசல் கதவருகில் நின்றிருந்தவன் அவள் வந்ததும் கலங்கி இருந்த அவள் முகத்தை ஆழமாக பார்த்தான். ஐ எம் சாரி மதி என வெறுமையாக கூறிவிட்டு அவன் சென்று விட்டான். ஒற்றை மன்னிப்பு போதும் என்று நினைத்தான் போல. ஆனால் அவன் மன்னிப்பு பெரிதாக அவள் மனதை ஒன்றும் சமாதானம் செய்துவிடவில்லை. அன்றைய நாளுக்கு பின் கதிரை ஒழுங்காக பார்த்து கொள்ளாமல் அவள் சாப்பிட அமரவே இல்லை. அவன் அழுது கொண்டிருந்தால் எத்தனை நேரம் ஆனாலும் அவனை சமாதானம் செய்து விட்டுத்தான் அவள் சாப்பிட அமர்ந்தாள். அதை கவனித்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல் இறங்கி போக விருப்பமில்லாமல் அகத்தியன் அமைதியாகவே இருந்து விட்டான். அன்று மாலை வீட்டுக்கு வரும்போதே ஒரு புது உடை பையுடன் வந்தான் அகத்தியன். அதை மதியிடம் கொடுத்தவன், இதில் உனக்கும் கதிருக்கும் புது ட்ரெஸ் இருக்கு மதி. நாளை ஒரு பெரிய ஹீரோ மேரேஜ், நாம் போய்த்தான் ஆக வேண்டும், தவிர்க்க முடியாது, இதை போட்டு கொண்டு வா என கூற அவளும் அமைதியாக வாங்கி கொண்டாள். இதெல்லாம் அவளுக்கு பழகிவிட்டது. அவனுக்கு இணையாக தெரிய வேண்டுமென அவன் எப்போதும் இதுபோல் எடுத்து கொடுப்பது சகஜம்தான். அதை அவள் உள்ளே வைக்க செல்ல, பிடித்திருக்கிறதா பார் என்றான் அகத்தியன். நீங்க நல்லாத்தான் எடுத்திருப்பீங்க அகத்தியன் என சாதாரணமாக கூறிக்கொண்டே அவள் கபோர்டை திறக்க, சும்மா பாரேன் மதி என்றான் அவன். அவன் இத்தனை சொன்ன பிறகும் மறக்க முடியாமல் அவள் அந்த கவரை திறந்து பார்த்தாள். கதிருக்கு கோட் சூட் போல் எடுத்திருந்தவன் அடுத்து அவளுடையது பார்த்தவள் ஒரு நொடி அதன் அழகில் ஸ்தம்பித்துத்தான் விட்டாள். பொதுவாகவே அகத்தியன் அழகாகத்தான் உடை எடுப்பான் என்றாலும் அந்த புடவை மிகவும் அழகாக இருந்தது. சந்தன நிறத்தில் தங்க நிற கற்களால் வேலைப்பாடு செய்யப்பட்டிருந்த புடவையும் அதற்கு எதிர்மறையாக சிவப்பு நிறத்தில் பிளவுஸும் பார்க்கவே ஏதோ மணப்பெண் அணியும் புடவை போல் அத்தனை அழகாக இருந்தது. ரொம்ப கிராண்டா இருக்கே அகத்தியன் என மதி கூற, உனக்கு பிடித்திருக்கிறதா என்றான் அவன். ஆ, அழகா இருக்கு, ஆனாலும் ரொம்ப அதிகம்தான் என அவள் மெதுவாக கூற, பெரிய ஆட்கள் வரும் இடம் மதி, இது கூட இல்லாமல் போக முடியாது, உனக்கு இந்த நிறம் அழகா இருக்கும் என்று விட்டு அவன் சென்று விட, அதிசயமாக சற்றே மென்மையாக பேசிய கணவனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டே உடைகளை உள்ளே வைத்தாள் மதி. மறுநாள் காலை மூவரும் திருமணத்துக்கு கிளம்பினர். தான் வாங்கி கொடுத்த புடவையில் தேவதை போல் வந்து நின்ற மனைவியை பார்த்த அகத்தியன் சில நொடிகள் அவளிடமிருந்து கண்களையே அகற்றாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். கண்ணாடியை பார்த்து தலை வாரிக்கொண்டிருந்தவளை அவன் பின்னால் இருந்து நெருங்க அவன் வெகு அருகில் வந்ததும் தான் மதி அவனை கவனித்தாள். கண்ணாடியில் தனக்கு பின்னால் மிக அருகில் தெரிந்த கணவனின் பிம்பத்தில் அவள் கைகள் தான் செய்து கொண்டிருந்த வேலையை தானாக நிறுத்தியது. அவள் கழுத்தை நோக்கி வேறு அவன் குனிய நொடியில் தோன்றிவிட்ட வெட்கத்தில் கண்களை மூடிக்கொண்டாள் மதி. அவன் மூச்சு காற்று அவள் கழுத்தில் அழுத்தமாக மோதியதே தவிர அதற்கு மேல் எதுவும் நடக்கவில்லை. அவள் மெதுவாக கண்களை திறந்து பார்க்க அவளை தாண்டி ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருந்த சீப்பை எடுத்த அகத்தியன் அவளை ஆழமாக பார்த்துவிட்டு நகர்ந்து விட்டான். அவளுக்குத்தான் ஒரே வெட்கமாக போய்விட்டது. சை, கண்டிப்பாக கேவலமாக நினைத்திருப்பார் என தோன்றிவிட தலையில் அடித்து கொண்டே வேகமாக பின்னி முடித்தாள் மதி. கதிரையும் அவள் தயார் செய்துவிட மூவரும் கிளம்பிவிட்டனர். காலை சீக்கிரமாகவே முகூர்த்தம் வைத்திருந்ததால் காலை உணவை அங்கே சாப்பிட்டு கொள்ளலாம் என்று வந்திருந்தனர். திருமணம் முடியும் வரை அமர்ந்திருந்த அகத்தியன் திருமணம் முடிந்ததும் மணமக்களை வாழ்த்துவிட்டு அவர்களுக்கான பரிசும் கொடுத்தான். சாப்பிட்டுட்டு போங்க சார், கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு தான் போகணும் என அந்த நாயகன் வற்புறுத்தி தன் தந்தையுடன் அவர்களை அனுப்பி வைத்தார். மூவரும் சாப்பிட்டு விட்டு வெளியே வரும்போது சரியாக வான்மதி உள்ளே வந்தாள். மதியை முன்னால் காருக்கு அகத்தியன் போக சொல்லி இருந்ததால் அவள் வான்மதி வந்ததை கவனிக்காமல் சென்றுவிட வான்மதி சரியாக அகத்தியனை பிடித்து கொண்டாள். எப்படி இருக்கீங்க அகை? கதிர் வந்திருக்கானா, உள்ளே இருக்கிறானா என அவள் சாதாரணம் போல் கேட்க, ரொம்ப நடிக்காமல் போடி என சீறிவிட்டு அகத்தியன் வேகமாக வந்துவிட்டான். காரில் ஏறியவன் சிறிது நேரம் காரை எடுக்க தோன்றாமல் கோபத்துடன் அமர்ந்திருக்க அவனை குழப்பத்துடன் பார்த்தாள் மதி. என்ன ஆச்சு அகத்தியன் என அவள் மெதுவாக கேட்க,
ச்ச, ஒன்றுமில்லை என்றவன் காரை எடுத்து விட்டான். அவர்களை வீட்டில் இறக்கி விட்டுவிட்டு சென்று விட்டவன் அன்று இரவு வீடு வந்து சேர ரொம்பவும் லேட் ஆனது. அவன் என்னதான் எனக்காக காத்திருக்காதே என்று சொன்னாலும் அவன் வராமல் மதிக்கு தூக்கம் வருவதில்லை. அன்றும் அவன் வரும்போது அவள் விழித்து கொண்டுதான் படுத்திருந்தாள். சிறு தடுமாற்றத்துடன் அவன் நடந்து வந்த போதே அவன் குடித்திருக்கிறான் என அவளுக்கு புரிந்துவிட்டது. அடிக்கடி இதுபோல் அவன் குடித்து விட்டுத்தான் வருகிறான். அவன் வந்து படுத்ததும், குடிக்காதீங்க அகத்தியன், உடம்புக்கு ரொம்ப கெடுதல், சொன்னால் கேளுங்களேன் என அவள் மெதுவாக கூற, என் விஷயத்தில் நீ கேள்வி கேட்காதே என்றான் அவன் முகத்தை மூடிக்கொண்டே. இதை கேட்க மனைவியாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அகத்தியன். உங்கள் மேல் அக்கறை இருக்கும் ஒரு தனி மனிதனாக இருந்தாலே போதும். உங்களை யாரும் எதுவுமே கேட்கக்கூடாதா? கேட்கக்கூடாது. முக்கியமாக நீ கேட்கக்கூடாது. உனக்கு அந்த உரிமை கொஞ்சமும் கிடையாது. பேசாமல் தூங்கு என எரிச்சலுடன் கூறியவன் மற்றைய பக்கம் திரும்பி படுத்து விட்டான். அதற்கு மேல் அவள் பேசக்கூடாதாம். ஏனோ இதை அப்படியே விட அவளுக்கு மனம் வரவில்லை. இதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டே தூங்கி போனாள் மதி. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.